கர்த்தர் நல்லவர். இந்த நாளுமாய் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து 6 வாரங்களாக நாங்கள் ஜோசேப்பினுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நாங்கள் பார்த்து வருகிறோம். நான் அடிக்கடி சொல்கிறதான், எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த வருட ஆரம்பத்திலே நாங்கள் தாவீதை பற்றி கற்றுக்கொண்டோம். என வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன அந்த அந்த அரசாட்சியை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டானண்டா, அதுவும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு வெற்றி பெற்றானண்டா அவனுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக. கோலியாத்துக்கு எதிராக அவன் முன்னுக்கு நின்று கொண்டு எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் தாவீது கர்த்தர் தனக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளையும் அவர் என்ன செய்ய போகிறார் என்றதையும் அவன் பேசியே தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றான். அதே போல தான் நாங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்தோம். யோசேப்பும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை, அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் தகப்பன் தாய்க்கு முன்னுக்கு பேசுகிறதுக்கு அவன் வெட்கப்படவே இல்லை. அவனுடைய சகோதரன் முன்பாக அவன் பேசுகிறதுக்கு வெட்கப்படவே இல்லை. அவன் ஆண்டருடைய வார்த்தைகளை குறித்து, வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் வெட்கப்படலை. அவன் என்ன செய்தான்? ஆபிரகாமும் சாராலும் அவங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி கர்த்தர் தனக்கு சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பினாங்களோ, அதே போல இவனும் என்ன செய்தான்? கர்த்தர் சொன்னதை நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார், என்னுடைய தகப்பனுக்கு செய்தவர், யாக்கோப்புக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இப்படிதான் அவங்க என்ன செய்தாங்க? தங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அசதியான காரியங்கள் நிறைய வந்துச்சு, பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு, போராட்டங்கள் நிறைய வந்துச்சு. ஆண்டவரே சொல்றாரு, நீங்க வசனத்தை கேட்டு நீங்க வெளியே போகும்போதே பிசாசானவன் வருவான். என்னத்துக்காக வருவான்? கேட்ட வசனத்தை எடுத்து போடும்படிக்கு. போன கிழமையே நான் அவதானிச்சேன். அந்த ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் முடிச்சுட்டு என்ன செய்தேன், இங்கே தான் ஒரு வீட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு நான் இருந்து அமைதியாக நாங்கள் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்போ ஒரு நபர் பேசுனாங்க. அந்த பேசின வார்த்தைகளின்படி அது அப்படியே நடந்துருச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அது நான் எத்தனையோ தடவை போயிச்சிருக்கிறேன். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஜோக்குக்கு சொல்லுவோம். ஆனால் அந்த வாயில் இருக்கிற வார்த்தை வல்லமையானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜோக்குக்கு கூடி நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இப்போ ஜெபிச்சதன் பிறப்படி எபேசியர் 4:29 சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக பேசுங்கள். நம்ம அநேக நேரங்களில் ஜோக் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அப்படிப்பட்டவங்க பாருங்க, பரியாசம் செய்து கொண்டிருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அதிக நேரம் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தில் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யோசேப்பை குறித்து வேதம் இன்னொரு காரியம் சொல்லுது. யோசேப்பை குறித்து சொல்லுது, யோசேப்பு எப்படிப்பட்டவனா? அவன் ஒரு கனி கொடுக்கிற மனுஷனா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ இந்த உலகத்தில் நாங்களும் கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும் நம்முடைய நாவின் வார்த்தைகளினால. அதான் வேதம் சொல்லுது, உதடுகளின் பலியாகிய சோஸ்திர பலியில கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்போ நம்முடைய வாயில நல்ல வார்த்தைகள் வரணும். அப்போ இது நான் தொடர்ந்து இந்த காரியங்களை போதிச்சு கொண்டே இருக்கிறேன். நாவை பற்றி இன்னும் போதிப்பேன், எத்தனை வருஷமானாலும் அதை தொடர்ந்து போதிப்பேன். அதான் நான் சொல்கிறேன், நான் போதிக்கிற வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதை திருப்பி பேசலாட்டி, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ எப்படி தனக்கு சுகம் கிடைக்கும் வரைக்கும் நான் அவரை தொடுவேன் சுகமாவென்று சொல்லிக்கொண்டே இருந்தாலோ, நீங்கள் கேட்கிற சத்தியங்களை நீங்கள் பேசலாட்டி உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்காது. நிறைய பேர் சத்தியத்தை கேட்குறாங்க, ஆனால் அதுக்கு மாறாக பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகள் நிறைய பேர் இதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை அழிந்து போய் கொண்டிருக்கிறது, வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பொருளாதார நன்மைகளும் கிடையாது. தொடர்ந்து இப்போ 4 வாரங்களாக ஆலயத்தில் தரித்திரத்திலிருந்து விடுதலைன்னு நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். போன கிழமை நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம், உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று வேதம் சொல்லுது. நீதிமொழி சொல்லுது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அதிகமாக அளப்புறவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? மூடன் என்று சொல்லுது. இதே அமைதலா இருக்கிற மூடங்குடி ஞானவான் என்று எண்ணப்படுவானா? அமைதலா இருக்கிற மூடங்குடி எப்படி எண்ணப்படுவானா? ஞானவான் என்று எண்ணப்படுவானா? அப்ப வேத வசனம் இந்த பேசுகிறத குறித்து எப்படி சொல்லுதுண்டா, நீங்க கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு தாமதமாயும் இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லுது. ஆனா நம்ம ஆக்களை விட்டு பேசுறது பேசியே என்ன செய்யறாங்க? தங்களுடைய வாழ்நாட்கள் அழித்து போட்டுறாங்க. யாக்கோபுல சொல்லப்படுது, இந்த வாய் ஒரு நெருப்பான்.
ஒரு சுக்கானா, ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்திரும். நம்ம பேசுகிற சிறிய சிறிய வார்த்தைகள் பெரிய பெரிய ஆபத்துக்களை கொண்டு வந்துடும். அப்போ இன்றைக்கு அதான் நிறைய நேரங்களில் கர்த்தர் நன்மை செய்கிறாரு, ஆனால் கர்த்தர் செய்கிற நன்மைக்கு மாறாக நாங்கள் பேசி பேசியே அழிந்து போய் கொண்டிருக்கிறோம், அழிந்து போய்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பார்த்தோம் தாவீது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினான், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துச்சு. மலை போல பெரிய ஒரு கோலியாத்து நிற்கிறான், ஆனால் அவன் கோலியாத்துக்கு முன்னுக்கு நின்று பேசுகிறான், இவன் எனக்கு எம்மாத்திரம். அதான் சொல்கிறாங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவ தாசனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். மாற்கு 11:23 அதான் சொல்லுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று வேதம் சொல்லுது. இங்கேயும் பாருங்க, யோசேப்பு 37வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் என்ன சொல்றார்? ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார், 2 சொப்பனத்தை கொடுக்கிறாரு. அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் எண்ணெயை தாழ நிற்கும், சூரியனும் சந்திரனும் வணங்கி நிற்கும். அது அவன் கேட்டுட்டு சும்மா இல்லை, கேட்டுட்டு அவனுக்குள்ளே சொல்லிக் கொள்றான். அவனுக்குள்ளே சொல்லிக் கொள்றது மாத்திரமல்ல, ஓடி போயிட்டு அவனுடைய தகப்பன் தாயிட்ட சொல்றான், நீ சந்திரனும் சூரியனும் என்னைய வணங்குது, நீங்க என்னைய வணங்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கடிந்து கொள்றாங்க. அப்படியே போயிட்டு அவருடைய சகோதரன்ட்ட சொல்றான். சகோதரன் என்ன செய்யறாங்க? பொறாம கொள்றாங்க. அவனுடைய வசனத்தின் நிமித்தம், அந்த அவனுடைய வார்த்தை நிமித்தம் அவங்கள பகைச்சாங்களாம். அந்த சொப்பனத்தின் நிமித்தமே அவங்க மேல, ஜோசேப்பின் மேல அவங்களுக்கு பொறாம வந்துருச்சுன்னு நாங்க பார்த்தோம். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் தந்த வார்த்தையை, ஆண்டவர் தந்த சொப்பனத்தை, தரிசனத்தை அவன் சொல்றதுக்கு வெட்கப்படவே இல்லை. இதான் நாங்கள் முதல் 2 கிழமை பார்த்தோம். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 39வது அதிகாரம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். நாங்கள் போன கிழமை பார்த்தோம், அந்த கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனையே ஆசீர்வதித்தாராம். 2 காரியம் பார்த்தோம். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியரை ஆசீர்வதித்தாராம். இன்னொரு காரியம் பார்த்தோம், யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறாரு, அவன் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று தன் எஜமான் பார்க்கிறாராம். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நாங்கள் இந்த உலகத்தில், இந்த உதயபுரத்தில் இருக்கிறோம், இந்த கிராமத்தில் இருக்கிறோம். நம்ம மூலமா நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லணும், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, கர்த்தர் இவனை நடத்துறாரு. அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகளை புறஜாதி நம்மளை பார்த்து சொல்லணும். இன்றைக்கு நம்மளை குறித்து மற்றாக்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, விசேஷமாக பார்க்க போகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு யோசேப்போடு இருந்த கர்த்தர் நம்மோடையும் இருக்க போறாரு. இது நமக்கு தெரியும் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இதை பேசும்படிக்கு காலம்பரை எனக்கு தெளிவாக சொன்னார், நிறைய வசனங்களை காட்டினார். இன்றைக்கி நாங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருந்தாருன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் உறுதியாக உங்களுக்கு ஒரு நிச்சயம் வரப்போகுது, கர்த்தர் இன்றைக்கும் என்னோடு அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட், அதில் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். 3வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அதே வசனத்தில் 2வது தடவை சொல்லப்படுது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அப்போ பாருங்க, இப்போ அடுத்த வசனம் 21வது வசனமும் சொல்லுது பாருங்க. 21வது வசனத்தை பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொரு பேர் மேலேயும் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க மேலேயும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்க ஆண்டவர் இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா, நீங்க தொழில் செய்கிற இடங்கள்ல, நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது கர்த்தர் அவங்க மத்தியில் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரூத்துக்கு போவாசின் இடத்துல என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. எஸ்தருக்கு ஆகாஸ்வேரு ராஜா இடத்திலிருந்து என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. இன்றைக்கு அதே போல கர்த்தர் நம்மேலையும் தயவுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தலைமுறையாக அவர் என்ன செய்யறாரு? நம்ம மேல தயவை வர்ஷிக்க பண்றார், தயவை காட்டுறாரு. அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அதே வசனம் 23வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் என்ன செய்தாராம்? வாய்க்க பண்ணாராம்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அது என்ன செய்யும்? அதெல்லாம் சரி வராது அப்படி சொல்ல மாட்டீங்க. எதை செய்தாலும் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நாங்கள் எதையுமே தைரியமாக செய்வோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் இப்போ பாருங்க, அதான் இப்போ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் எந்த தைரியத்தில் சொல்கிறோம்? நம்முடைய பலத்தின் அடிப்படையிலையா சொல்கிறோம்? இல்லை, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அந்த பெரிய பர்வதத்தை காட்டிலும் பெரியவர் எங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சாலமோனை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். சாலமோன் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய பணக்காரன், ஆண்டவருக்காக தங்கம் வெள்ளியினால மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினவன். அப்படிப்பட்ட பணக்காரனோடு இருக்கிற ஆண்டவர் அவனை காட்டிலும் பெரியவர் நம்மோடே இருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நாங்கள் எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எனக்கு உதவி செய்யலையே, இவங்க எனக்கு உதவி செய்யலையே, அவங்க நல்ல அரசியல்வாதி வச்சிருக்கிறாங்களே, நமக்கு ஒத்துரம் இல்லையே. இல்லை, அதை விட மிகப்பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வத்தையும் உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொருத்துல சொல்லப்படுது, ஜோனாவிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜோனாவை பத்தி நமக்கு தெரியும். ஜோனாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு? நினிவேக்கு போக சொல்றாரு. அவன் தரிசிச்சுக்கு போறான். திருப்பி மீன் அனுப்பி அவன் என்ன செய்யறாரு? மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் அவன் இருந்து ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அவன் நினிவேக்கு எங்க ஆண்டவர் கொண்டு போக நினைச்சாரு அங்க அவனை கொண்டு போய் விடுறாரு. மீன் கொண்டு போய் அவனை அங்கேயே கக்கி விடுது. இப்ப போயிட்டு என்ன செய்யறான்? அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன செய்தியை சொல்றான். ஆண்டவர் சொன்ன செய்தியை நிறைய ஜனங்கள் அவங்க கேட்டாங்க. ஆண்டவர் அவங்க மேல கிருபை வச்சு அவங்கள மன்னிச்சு அவங்கள காப்பாத்துறாரு. அப்ப பாருங்க, ஜோனாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை மூலமா அந்த இடத்துல அநேகம் பேர் காப்பாற்றப்படுகிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த ஜோனாவை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு நாங்க இந்த பட்டணத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை தைரியமா பேசும் பொழுது ஆண்டவர் நினிவேக்கு இறங்கின ஆண்டவர் இந்த உதயபுரத்துக்கும் இறங்குவார். நினிவேக்கு இறங்கின ஆண்டவர் இந்த மன்னார் பட்டணத்துக்கும் இறங்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நினிவேக்கு இறங்கின ஆண்டவர் இந்த இலங்கை தேசத்துக்கும் இறங்குவார். யாருடைய வார்த்தைகளை கேட்டு? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு. ஆனா இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகள் பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்க. ஜோனாவை போலையா பேசுறாங்க? இல்ல. கிருபையுள்ள வார்த்தைகளையா பேசுறாங்க? இல்ல. வாயில வர்றதெல்லாம் தேவையில்லாத காரியங்களா இருக்கிறதால தான் இன்றைக்கு இன்னும் இந்த இப்படியே வறுமையிலையும் வியாதியிலையும் பசி பஞ்சத்துல நம்முடைய தேசம் இருந்து கொண்டே இருக்குது. நம்முடைய பட்டணம் கையேந்தி கொண்டே இருக்குது. யாராச்சும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு பார்த்து கொண்டே இருக்கு. இன்னும் வாழ்க்கை மாறவே கிடையாது. ஆனா பாருங்க, இப்ப நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிற சத்தியத்தின் அடிப்படையில நாங்க இருக்கணும். இன்றைக்கு நம்ம தெளிவா இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் யோனாவோடு இருந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். யோனா மூலமா நினிவேக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின ஆண்டவர் என் மூலமாக இந்த பட்டணத்துக்கு நிச்சயமா சமாதானத்தை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த சத்தியங்களை நாங்க அறிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஆதியாமத்துல நாங்க பார்த்தோம், 4 இடங்கள்ல சொல்லப்படுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நான் கடந்த நாட்கள்ல போதிச்சேன். அவன் குழியிலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை குழியிலிருந்து தப்புவித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப சும்மா அங்க அந்த இடத்துல பாருங்க, யோசேப்பு இலவசமா ஜீவனை பெற்றுக்கொள்ளல. நான் 2-3 கிழமையா போதிக்கிறேன். நாங்க எதையுமே இலவசமா வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுண்டா, இன்னைக்கு ஆண்டவரும் நம்மளை இலவசமா ரட்சிக்கல. அவருடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கிரயமா செலுத்தி அவர் நமக்கு ஜீவனை தந்தார், ரட்சிப்பை தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரட்சிப்பு நமக்கு தான் இலவசமானது, ஆனா ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நாங்களும் எப்படி இருக்கணும்டா, இலவசமா ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனா அந்த ரட்சிப்பு வாழ்க்கையை வாழும் பொழுது நாங்க என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர், நான் நேற்றைய தினத்திலையும் இன்றைய தினத்திலையும் நான் காலம்பரை போதிக்கும் பொழுது, எங்களுடைய நிறுவனத்தில் போதிக்கும் பொழுது நான் பேசும்பொழுது சொன்னேன், இன்றைக்கு நிறைய பேர் கிருபையை பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸா பயன்படுத்துறாங்க. அதே போல பாவ அறிக்கையை லைசன்ஸா பயன்படுத்துறாங்க. நாம் அறிந்தது போல இந்த மன்னாரில் நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுடைய ஆலயத்தில் தீர்க்க தரிசனங்களை நம்ப மாட்டாங்க, அந்நிய பாஷையை நம்ப மாட்டாங்க, சுவிசேஷ கூட்டங்களை நம்ப மாட்டாங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தார் தான் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்ட சபைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக துதிக்கு முக்கியத்துவம், துதி மிகவும் முக்கியம்தான். ஆனால் எல்லாமே துதின்னு வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா, பாவ அறிக்கை, அவங்களுடைய ஒவ்வொரு கூடுகையிலையும் பாவ அறிக்கை இருந்து கொண்டே இருக்கும். எப்பயுமே என்ன செய்வாங்க, பாவ அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பாங்க. அப்போ இன்றைய தினத்தில்
நான் ஒரு சத்தியத்தை பேசும் பொழுது அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டுச்சு. அவங்க வந்து நீங்கள் சொன்னது சரிதான், வேதம் இதைத்தான் சொல்லுதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, பாவ அறிக்கையை நிறைய பேர் லைசன்ஸாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி லைசன்ஸாக பயன்படுத்துகிறாங்க, நான் எவ்வளோ வேணால் தப்பு செய்யலாம், பாவம் செய்யலாம், நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர் மன்னிச்சிடுவார். அப்போ பாருங்கள், மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டு திருப்பி அதே பாவத்தை செய்கிறாங்க, துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். அதில் நாங்கள் பார்க்குறோம் சங்கீதம் 19வது அதிகாரத்தில், நாங்கள் என்ன செய்யக்கூடாது, துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது, நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது, நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக மன்னிக்கிறாரு. ஆனால் அந்த மன்னிப்பையே நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, லைசன்ஸாக பயன்படுத்தி திருப்பி திருப்பி பாவம் செய்யக்கூடாது. நாய் தான கக்கினதை தின்றது போல, கழுவப்பட்ட பன்றி திருப்பி போய் சேத்துல புரள்றது போல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, பாவ அறிக்கை செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, பாவ அறிக்கை செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. அப்போ கிருபை ஆண்டவர் என்னத்துக்கு கொடுத்துருக்கிறாரு, தொடர்ந்து பாவம் செய்யும்படிக்கு கொடுக்கல, பாவத்தை மேற்கொள்றதுக்கு வல்லமையாக கிருபையை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதுலேயும் வேதம் சொல்லுது பாருங்கள், 23வது வசனம் 21வது வசனம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த கிழமை முழுக்க நான் இந்த வசனத்தை ஆழமாக தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். யோசேப்பு, அதுக்கு முன்னுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. போத்திபாருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, யோசேப்பை பாவம் செய்யறதுக்கு இழுக்கிறாங்க, வேசித்தனம் பண்ணுறதுக்கு இழுக்கிறாங்க, என்னோட வந்து சயனி, என்னோட வந்து விபச்சாரம் செய்யின்னு தூண்டுறாங்க, அவனுடைய வஸ்திரத்தை உரிகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்கிறான். 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக, அவன் சொல்லலை, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறானா, அவன் அந்த வஸ்திரத்தை அப்படியே விட்டுட்டு ஓடி போறானா, பாவத்தை விட்டு விலகி ஓடுறானா. 12வது வசனம் சொல்லுது, அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். பாவத்தை விட்டு ஓடி போறான், தூரமாக போகிறான். இப்போ பாருங்க, அதுக்கு 14வது வசனத்தில் அவன் மேலே பொய் குற்றச்சாட்டு சுமத்தி என்ன செய்கிறாங்க, அவனுடைய வஸ்திரத்தை இவள் வச்சிருக்கிறதால பொய் குற்றச்சாட்டு சுமத்தி அவனை எங்கே சிறையில் தள்ளுறாங்க. ஆனால் கர்த்தர் அவன் எப்படிப்பட்டவர்ன்றதை அறிந்திருந்தார். இன்றைக்கு அநேக பேர் உங்களை குறித்து தவறான பொய் வதந்திகளை பரப்பி இவன் யோசேப்பை சிறையில் தள்ளினது போல உங்களையும் பலவிதமான நெருக்கடிக்குள்ளே தள்ளி விடலாம். ஆனால் கர்த்தர் நீதிபரர், அவர் நியாயம் தீர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் அவங்களை கண்ணோக்குகிறார். கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. கடைசி நாட்கள் ஆண்டவர் நீதியா ஒவ்வொருத்தருக்குரிய நியாய தீர்ப்பை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்றாங்க, அவனை பாவத்துக்குள்ள அவள் தள்ளிவிட பார்க்கிறாள். ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி அவள் பாவத்தை விட்டு விலகி ஓடுறாள். இப்போ படியை பார்த்தீங்கன்னா இது ஒரு யோசேப்பினுடைய கிரிகையாக இருக்குது, யோசேப்பினுடைய கிரிகை சுய நீதியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, யோசேப்பினுடைய கிரிகையினால அவன் காப்பாற்றப்படலை, கர்த்தருடைய கிருபையினால் அவன் காப்பாற்றப்பட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்றைக்கு நான் திருப்பி பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் அவதானிச்சேன். இந்த கிருபையினால தான் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு ஏதோ பரிசுத்தவானா இருந்ததால கர்த்தர் அவனோடு இல்லை. கர்த்தர் அவனுக்காக அவனுக்கு வர வேண்டிய மரணத்துக்காக அங்கே ஒரு ஆடு மரிச்சுது, அங்கே ஒரு ஆட்டுக்கடா மரிச்சுது. நான் தேடி பார்க்கும் பொழுது 37வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க. 37வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து, அப்ப பாருங்க, வெள்ளாட்டுக்கடை அடிக்கப்பட்ட பின்புதான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அது வரைக்கும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்னு ஒரு வார்த்தையும் வரல. அதே போலதான் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் பலவீனப்பட்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் சுமந்து கொண்டார். நமக்கான ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியிடப்பட்டார். அவருடைய அந்த பலியின் நிமித்தம்தான், அந்த கிருபையின் நிமித்தம்தான், இயேசுவினுடைய கிரியையின் நிமித்தம்தான்
இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கும் நமக்குள்ள இருக்கும்படிக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய ஜெபத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய உபவாசத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் அடிப்படையில், அவருடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு பேசினேன், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவரே நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் நீதியுமா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு. யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தேவனால் எனக்கு, இயேசுவே தேவனால் எனக்கு. அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு, இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப நம்முடைய நீதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய சுயநீதி அல்ல, நாங்க தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நாங்க நம்முடைய சுயநீதியை குறித்து மேன்மை பாராட்டவே முடியாது. பவுல் இவ்விதமா சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழுக்கற்றவன், நான் பரிசேயருக்கு பரிசேயன், சவுசேயருக்கு சவுசேயர், ரோமருக்கா நான் ரோமரா இருக்கிறேன். அப்படி அவன் சொல்றான். என்னதான் நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும், நான் கமாலியன், அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்படுது, அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஆசிரியனான கமாலியன் இடத்துல படித்தவர். எப்படிப்பட்ட படிப்பு நான் படித்திருந்தாலும், நான் எப்படிப்பட்ட உயர்வுடையவனா இருந்தாலும், எல்லாமே கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு நஷ்டமும் குப்பையுமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வேதத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய நீதி, நம்முடைய சுயநீதி அழுக்கான கந்தையா இருக்குதான், அழுக்கான கந்தையா இருக்குதான். ஆனா தேவனுடைய நீதி அது விலையேற பெற்றதா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறாரு, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி, நம்ம பழைய ஏற்பாட்டை நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாத்ராகமத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சிருக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி 1 வயது நிரம்பினதா இருக்கணும், 1 வயது நிரம்பினதா இருக்கணும். அது ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். இன்னொரு காரியம் என்னென்னா, அது பழுதற்றுதான் இருக்கணும், எந்த காயமும் இருக்கக்கூடாது, எந்த காயமுமே இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் மோசையை அனுப்பி சொல்றாரு, எல்லாம் தீவிரமா புறப்படுங்க, தீவிரமா புறப்படுங்க, குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்யுங்க, மேற்பட்டவங்க இருக்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்யுங்க, ஒவ்வொன்றையும் தெரிவு செய்து என்ன செய்யுங்க, நான் சொல்லும் போது அடித்து என்ன செய்யுங்க, நிலைக்காலில் என்ன செய்யுங்க, அவருடைய இரத்தத்தை நிலை சட்டத்திலையும் 2 இதுலையும் பூசுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அப்படியே செய்யறாங்க. இப்ப பாருங்க, அந்த வேதவசனம் சொல்லுது, இந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ள சங்கார தூதன் வரவே இல்லையா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவின் இரத்தம் பூசப்பட்ட, இயேசுவின் இரத்தத்துக்கு நிழலாட்டமாக உள்ள அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் எந்தெந்த வீடுகளில் பூசப்பட்டோ அவங்களுக்கு மரணம் ஏற்படவே கிடையாது. நாங்கள் இன்னொரு சம்பவத்தில் வாசிக்கிறோம், யோசுவா 1-2-3 நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க ராகாப்ன்ற ஒரு வேசி இருக்கிறாள். அவள் ஒரு பாவி, அவள் ஒரு வேசி. ஆனா பாருங்க, ஆண்டவர் அவர் மேல கிருபை வைத்து அந்த வந்த ரெண்டு அவங்க அந்த வேவுக்காரருக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்ததால அந்த சிகப்பு நூலை போகும்போது தொங்க விட சொல்றாங்க. அங்க அப்ப சொல்றார், சங்கார தூதன் வரும்பொழுது அந்த சிகப்பு நூலை பார்த்து அவங்க குடும்பத்தையே ஒன்றுமே செய்யாம சேதப்படுத்தாம அந்த சங்கார தூதன் கடந்து சென்றான். அந்த நூல், சிகப்பு நூல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்துக்கு நிழலாட்டமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த ராகாப்பினுடைய கிரியை நிமித்தம் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்கு அடையாளமான அந்த சிகப்பு நூல் தொங்கப்பட்டதுனால அந்த சங்கார தூதன் அந்த ராகாப்பை அவங்களுடைய குடும்பத்தை தொடவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் கிருபையா அந்த ராகாப்பை என்ன செய்தாரு? ரட்சித்தார், பாதுகாத்தார், ஜீவன் அழிவிலிருந்து தப்புவித்தார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த சங்கார தூதன் இவங்க ஏதோ நல்லவங்கன்றதால விட்டுட்டு போகல, அங்க ரத்தம் பூசப்பட்டிருந்ததால விட்டுட்டு போனான். இன்னைக்கு அநேகமான நம்முடைய வீடுகளில் ஒரு வாசனை இருக்கும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்றைக்கும் அதுதான். அநேக நேரம் நாங்கள் பாவம் செய்தாலும் இன்றைக்கு நம்மளை பாவத்திலிருந்து, நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது இயேசுடைய ரத்தம் தான். இன்றைக்கும் நம்மளை காப்பாற்றுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். திருவிருந்து ஏன் தெரியுமா மிக முக்கியமானது? அந்த ரத்தம் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மோசே இஸ்ரவேலருக்காக பரிந்து பேசினது போல ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நமக்காக ஒருத்தருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த ரத்தம் நமக்காக நன்மையா பேசுது. இந்த பாவிக்காகத்தான் நான் ரத்த சிந்தனை என்று தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் தான் இன்றைக்கு நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுறாரு, கழுவப்பட்டேன் இயேசு ரத்தத்தினாலே, மீட்கப்பட்டேன் அவர் பாடுகள் காயங்களினாலே, சுகமடைந்தேன் அவருடைய தழும்புகளினாலே, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டுடைய ரத்தத்தினால அன்னுதினமும் நாங்கள் கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டினா பத்தாது, இயேசுவின் ரத்தம் என்று தினந்தோறும் நாங்கள் பாடணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய ரத்தத்தினால தான் இன்றைக்கு நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பினுடைய பரிசுத்தத்தினால கர்த்தர் அவனோடு கூட இல்லை, ஆண்டவர் அவன் மேல கிருபை வைத்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய கிருபை அவனை தாங்குது, அவனை நடத்துது, குழியிலிருந்து தூக்குது, சிறைச்சாலையிலிருந்து பாதுகாக்குது. போத்திபாருடைய மனைவி பொய்க்குற்றச்சாட்டு சாட்டினாலும் கர்த்தருடைய கிருபை அவனோட கூட இருந்து அவனை உயர்ந்த நிலைமைக்குள்ள கொண்டு போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதே கிருபை தான் இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம். அதே கிருபை தான். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் நம்முடைய கிரியையினால் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினால. கிருபைன்றா என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு. தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு. இந்த இடத்துல யோசேப்பை காப்பாற்றணும் எந்த ஒரு அவசியமே இல்லை. எதனால ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார்? யோசேப்போடு இருக்கணும் என்றும் எந்த அவசியமும் இல்லை. எதனால யோசேப்போடு இருந்தாரு? அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவனுக்காக சிந்தப்பட்டது. அப்ப இன்றைக்கு உங்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது நீங்க விசுவாசிப்பீங்கன்றா நீங்க இதையும் விசுவாசிக்கணும். எதை? அவர் எனக்காக பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே என்னை நடத்துறாரு. அதனாலதான் நாங்கள் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது நமக்கு சுட்டி காட்டுறார், நம்மளை திருத்துறதுக்கு அவர் முற்படுகிறார். அப்போ நாங்கள் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 37:1 யோசேப்பு தான் அந்த இடத்துல மரணம் அடையணும். ஆனால் யோசேப்புக்காக ஒரு ஆடு அங்க இடத்துல அடிக்கப்படுது. நான் இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன், செவ்வாய்க்கிழமையே பேசியிருக்கிறேன். ஆதியாகமத்திலையும் ஆதாம் ஏவாளுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்கடாவை அடிக்கிறார் ஆண்டவர். முதலாவது பலியை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார், ஆட்டுக்கடாவை அடிக்கிறார். அடிச்சு ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடுறாரு, அவங்களுக்கு தோளுடைய உடுத்து வைக்கிறாரு. அதே போலதான் ஆபேல் காயினுக்கும் நடக்குது. அதே போலதான் நோவாவோட காலத்திலையும் நடக்குது. ஆபிரகாமுக்கும் அதான் நடக்குது. ஈசாக்குக்கும் மோரியா மலையில் அதுதான் நடக்குது. ஈசாக்குக்கு பதிலாக முட்புதரில் என்ன இருக்குது? ஒரு ஆட்டுக்கடா இருக்குது. அந்த இடத்துல சாக வேண்டியது யாரு? ஈசாக்கு. ஆனா இவனுடைய மரணத்தை ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல வைத்தார். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்த தீர்த்து விட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் நாங்க சொல்றோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று? என்னத்தையெல்லாம் செஞ்சு முடிச்சாரு? என்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய சுகத்தை எனக்கு தந்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சாபத்தில் இருக்கிறதால தான், இந்த வெளிப்பாடு தெரியாம சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறதால தான் வீட்டில் தரித்திரம் ஆட்டி படைச்சு கொண்டிருக்குது, கையேந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாயில நல்ல வார்த்தைகள் வருதே கிடையாது, எல்லாம் சாபம். அந்த சாபத்தை எப்ப அவங்க விசுவாசிக்க போறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் எப்ப வாயை திறந்து அவங்க சொல்றாங்களோ அப்ப அவங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்றைக்கு யோசேப்புக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல நமக்காகவும் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறவன் எங்க போவான்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவான். நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினேன். ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பேர் எப்படிப்பட்டு எழுதப்பட்டிருக்குதுன்றா, நாங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுவோமா? நாங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து
வெளுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய கந்தையான ஊத்தையான உடைகள் என்ன செய்கிறோம்? மெதுவாக துவைப்போம். தோய்த்து வெளுப்பாங்க. ஏன்னா இந்த நிறைய பேர் என்ன செய்வாங்க? வெள்ளை உடுப்புகளெல்லாம் கொண்டு போயிட்டு வண்ணார்கிட்ட கொடுப்பாங்க வெளுக்கிறதுக்கு, வருஷத்துக்கு ஒருக்க. அவன் வடிவை க்ளீன் பண்ணி வெளுத்து தருவான். அப்போ வேத வசனம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நமக்குள்ள இருந்த எல்லா தீமைகள்ல நம்மளை என்ன செய்தார்? அவர் கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு அவரை போலவே நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்மளை அழுக்கான கந்தைகளாகிய நம்மளை இன்றைக்கு பரிசுத்த ஜாதியாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்த நம்மளை ஆச்சரியமான அன்பின் குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு தான் இன்றைக்கு நம்மளை ராஜரீக கூட்டமாக இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறாரு. எதனால் இருக்கிறாரு? நீங்கள் நல்லவங்கன்றதால அல்ல, நீங்கள் பரிசுத்தமானவங்கன்றால் அல்ல, நீங்கள் வல்லவர்கள்ன்றதாலையும் அல்ல. நாங்கள் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு மேல் கொண்ட அன்பினால் அவர் என்ன செய்தார்? நம்மளை ரட்சித்தாராம். எப்போ ரட்சித்தாரு? நாங்கள் பரிசுத்தமான ஆகினதால ரட்சிக்கலை, நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதே நம்மளை ரட்சித்தார். நாங்கள் ஏதோ உளையான சேற்றிலிருந்து எழுந்த பிறகு அல்ல, உளையான சேற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இங்கேயும் பாருங்க, யோசேப்பு குழியிலிருந்து மேலே வந்த போது இல்லை, குழியில இருக்கும் போதே ஆண்டவர் அவன் மேலே தயவா இருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கும் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எதனால உங்களோடு கூட இருக்கிறாரு? யோசேப்பின் மேலே கிருபை வைத்த ஆண்டவர் உங்க மேலேயும் கிருபையுள்ளவர்களா இருக்கிறபடினால அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்ற வசனம் சொல்லுது. எடுத்தவங்க வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வடிவாவதானீங்க. யோசேப்புக்காக ஒரு ஆட்டுக்கடை அடிக்கப்பட்டுச்சு. வடிவாவதானீங்க. இப்ப யோசேப்பு சுமக்க வேண்டிய மரணத்துக்காக அந்த மரணத்தை அந்த ஆட்டுக்கடை என்ன செய்து சுமந்து கொண்டுச்சு. இன்றைக்கு நாங்கள் சுமக்க வேண்டிய நம்முடைய சகல பலவீனங்கள், வியாதி, வறுமை, வேதனை எல்லாவற்றையும் பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நம் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாராம். பிதாவானவரால நம்முடைய பாவங்களை பிதானவர் என்ன செய்தாராம்? அவர் மேல வைத்தாராம். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டாராம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல், அதெண்டா என்ன? மாம்சத்தின்படி நடவாமல்டா என்ன? இன்னைக்கு நாங்கள் நம்முடைய மாம்சத்தை பாப்பமா இருந்தா ஆதாம் ஏவாள் சொன்னது போல நான் நிர்வாணின்னு தான் சொல்லணும். நான் பலவீனன், நான் வியாதியஸ்தன், நான் தரித்திரன். உங்களோட வீட்டு நிலைமையை உண்மையாக சொல்ல போனா ஒன்றுமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, அதான் உண்மை. எனக்கு வியாதி இருக்கு, அதுதான் உண்மை. பெரும்பாடு ஸ்திரீட உண்மை நிலை என்னது? பெரும்பாடு இருக்கு. ஆனால் அவள் என்ன சொன்னால் பெரும்பாடு இருக்குன்னு சொல்லலை. ஆதியாகமத்தில் 1வது 2வது அதிகாரத்தை வாசிச்சிங்கண்டா தேவன் என்ன செய்தார்? உண்மையான நிலவரம் என்ன? அங்கே இருள் இருக்குது, அங்கே வெறுமை இருக்குது, அங்கே குறைவு இருக்குது. ஆனால் தேவன் இருள் இருக்குது என்று பேசலை. என்னத்தை பேசினாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. பெரும்பாடு ஸ்திரீட உண்மையான நிலைமை என்னது? பெரும்பாடு. அவர் என்ன இப்படி பெரும்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு வரல. என்ன சொன்னால், நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சொஸ்தமாவேன், என்னுடைய பெரும்பாடு இன்றைக்கே நீங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எரிகோ மதுரை சுற்றிலும் கடைசி நாளில் 7 தடவை சுற்றுறாங்க. சுற்றும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? நிச்சயமா அந்த மதில் விழாது, அப்படியா சொல்லியிருப்பாங்க? நிச்சயம் இந்த மதில் விழுண்டு தான் சொல்லியிருப்பாங்க. என்னாகமம் 13-14 வாசிச்சோம். யோசுவாவும் காலேப்பு மட்டும்தான் நல்ல செய்தி சொன்னாங்க, மிச்ச 10 பேரும் துர்ச்செய்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அவங்களோட கண்ணுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்கள மேற்கொள்ள முடியாது. ஆனா யோசுவாவும் காலேப்பு என்ன சொல்றாங்க? இலகுவாக அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசணும்.
தேவன் எப்படி பேசினார்? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று பேசினார். எப்படி பேசணும் என்று நமக்கு சொல்லி தந்தார். மலையை பார்த்து மலை இருக்குன்னு பேசாத, மலையை பற்றி பேசாத, மலையை பார்த்து பேசு. இந்த இடத்துல இருந்து தள்ளுண்டு போ, கடல்ல நடப்பன்னு சொல்லு. நிச்சயமா அது அப்படியாகும் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த வசனம் சொல்லுது, ரோமர் 8:1 சொல்லுது, ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து. எதனால யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரு? அவனுடைய அந்த ஆட்டுக்கடா அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டுச்சு. யார் இவனை மரணத்துக்குள்ள தள்ள நினைச்சாலும் எவனாலே அவனை சேதப்படுத்த முடியாது, மரணத்துக்குள்ள உட்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த ஆட்டுக்கணா இவனுக்காக மரணித்ததால இவன் ஜீவனோடு வாழணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்குது. இன்றைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறதால எந்த மனுஷனாலையும் நமக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. ஆனால் நம்மளுடைய வாய் சரியா இல்லாட்டி எல்லாம் நம்ம தலைமையில ஏறி நிற்பான். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கிறிஸ்து இயேசு எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறதால நான் மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன், நான் என்னுடைய மாம்சத்தை பார்க்க போறது இல்லை. இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பலவீனங்கள் இருக்கு. முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாமே இருக்குது. பசி குறைவு நிறைய இருக்குது. நம்மள்கிட்டே நிறைய குறை இருக்குது. இன்னும் நிறைய பாவங்கள் இருக்கிறது. இதைத்தான் பேசி கொண்டிருப்போமா இருந்தால் நம்ம பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது. ஆதாமும் ஏவாளும் செஞ்ச தவறு என்ன? நாங்கள் நிர்வாணியே இருக்கிறோம். ஆண்டவர் வந்த உடனே என்ன கேட்குறாரு? நீ நிச்சயமா நிர்வாணி தான் சொல்றாரா? என்ன சொல்றாரு? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாருன்னு கேட்கிறாரு. அதே போல் இன்றைக்கு நிறைய சபைகளுக்குள்ள வந்து ஆண்டவர் இன்றைக்கு வருவாரான்னு தான் கேட்பாரு. உன்னைய பாவி என்று சொன்னவன் இயேசு வந்தா என்ன கேட்பாரு? உன்னைய பாவி என்று சொன்னவன் யாருன்னு கேட்பாரு. ஏன் கேட்பாருண்டா? உனக்காக நான் என்னுடைய இரத்தத்தை சிலுவையில சுமந்திருக்கிறேன், உன்னை நீதிமான் ஆக்குவதற்காக. அதுக்கு அடுத்த வசனம் நம்ம இப்ப வாசிச்சோம், ரோமர் 4:25 என்ன சொல்லுது? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு தேவனால் எழுப்பப்பட்டாராம். அந்த கல்லறை ஏன் திறந்துச்சு? வேதவசனம் சொல்லுது, அந்த தேவதூதன் சொல்றான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். லூக்கால சொல்லப்படுகிறது. அந்த கல்லின் மேல் இருந்து கொண்டு சொல்றான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். எதற்காக உயிர் தெழுந்தாரு? எதற்காக உயிர் தெழுந்தார்? நம்மளை நீதிமான் ஆக்குவதற்காக. இன்றைக்கு நம்மளை எப்படி சொல்றாரு? அவருடைய இரத்தத்தினால, அவருடைய நீதியினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த சத்தியங்களை நான் ஆழமா போதிச்சு கொண்டே இருக்கிறேன். என்ற இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட சத்தியங்கள் நமக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதை அறியாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ நம்ம இன்றைக்கு தெளிவாக நாங்கள் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறார் ஆண்டவர்? என்ன செய்கிறாரு? அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அனுபவிக்க வேண்டிய மரணத்தை இயேசு மேலே வைத்திருக்கிறார். நம்ம உண்மையாகவே நம்ம பாப்பமா இருந்தா, மாம்சத்தின்படி நம்மளை பாப்பமா இருந்தா நாங்கள் பாவிகள் தான். அந்த வசனத்தவருக்கு திருப்பி வாசிங்க, உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கு நீங்க உங்களை மாம்சத்தின்படி பார்ப்பீங்களா இருந்தா நிச்சயமா இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. உங்களை நீங்க பார்ப்பீங்களா இருந்தா ஆதாம் ஏவாள் சொன்னது போல, தான் நிர்வாணின்னு சொன்னது போல, நான் பாவின்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். நான் தரித்திரம், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் வறுமையில தான் இருக்கிறேன், அப்படித்தான் சொல்லணும். ஆனால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாகி நாங்கள் என்ன சொல்லக்கூடாது? நம்மளை மாம்சத்தின்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், சாலமோனை காட்டிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார், ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், பாவத்தை மன்னிக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர், பாவத்திலிருந்து என்னை விடுவித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இயேசு என்னோடு இருக்கிறதுனால நான் தரித்திரன் அல்ல. ஏன்னா 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, என்னுடைய தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு என்னுடைய மாம்சத்தின்படி பார்த்தா நான் தரித்திரனாக தான் இருக்கிறேன். ஆனால் நான் என்னை மாம்சத்தின்படி நான் பார்க்க போகிறது கிடையாது. ஏனென்ற எனக்காக ஐஸ்வர்யமாகனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தரித்திரத்தை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்போ நான் வாயை திறந்து நான் தரித்திரன் அல்ல, நான் செல்வந்தனா இருக்கிறேன். இயேசு என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்து விட்டார். நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்ல பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான் அப்படின்னு வார்த்தை ஜோபையில் சொல்லப்படுகிறது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லணுமா? அப்ப இன்றைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நான் பலவீனன் அல்ல, நான் உண்மையா என்னுடைய மாம்ச பிரகாரம் பார்த்தா நான் பலவீனன் தான். என் தேவன் என்னுடைய பலவீனங்களிலிருந்து என்னை நீக்கி என்னை பலவானா மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வசனம் தெளிவா சொல்லுது. நாங்கள் இயேசுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடு இல்லாதவன் நான் பாவின்னு தான் சொல்லுவான். நான் இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிற வெளிப்பாடு உள்ளவன் எப்படி சொல்லுவான்? நான் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, நான் ஆவிக்கு உட்பட்டவனா இருக்கிறேன்.
நான் பலவீனன் அல்ல, நான் பலவானா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப நம்ம வாசிச்சோம். இப்ப திருப்பி இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 16:32. அதுல இயேசு சொல்றாரு பாருங்க. போய் வந்திருக்கிறது. இயேசு சொல்றாரு பாருங்க, அவங்களுடைய சீஷரை பார்த்து, அவங்களை சுற்றி இருக்கிற அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு. சீஷரை பார்த்து சொல்றாரு, நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, என்னைய மறுதளிச்சிருவீங்க, என்னைய ஒப்பு கொடுப்பாங்க, அப்ப நீங்கள்லாம் என்னைய விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா அப்பையும் நான் தனியுமே இருக்க மாட்டேன். என் ஆண்டவர், என் பிதாவானவர் என்னோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு அதான் சொல்றேன், உங்களுடைய கணவன் ஒரு நாள் உங்களுடைய கணவன் இந்த பூமியை விட்டு உங்களை விட்டு போயிடுவார், மனைவியும் போயிடுவாங்க, உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நாள் போயிடும். கடைசி பரியந்தம் உங்களோடு கூட இருக்க போறது கர்த்தர் மட்டும்தான். நம்பினோர் நற்சாட்டில் கைவிட்டாலும் நம்மை காப்பாற்ற நம்முடைய தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் நாங்கள் மனுஷனை நம்பும் பொழுது கடைசியில் நமக்கு கண்ணி தான் வரும். கண்ணியை தான் வச்சுட்டு போவான், வலையை நமக்கு விரிச்சு வச்சுட்டு போயிடுவான். ஆனால் நாங்கள் கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அதான் வேதம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நாங்கள் பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நாங்கள் மனுஷனை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தா ஒரு நாள் மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான், ஏமாத்திடுவான், நம்மளை குழியில தள்ளுவான், சிறைச்சாலையில தள்ளுவான். ஆனால் கடைசி பறிந்து நம்மோடு கூடி இருக்க போகிறது. யோசேப்பை காப்பாற்றினது போல நம்மளை காப்பாற்ற போகிறது இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்ற வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. இயேசுவையே விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னா, இயேசுவின் இடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. இயேசு இந்த உலகத்தில் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாராம். யாரெல்லாம் நன்மையை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவராக இருந்தாராம், அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இருந்தாராம், எல்லாம் விட்டுட்டு போனாங்க. சீமோன் பேதுரு என்ன செஞ்சிட்டான்? அவனே விட்டுட்டு போயிட்டான், இயேசுவை மறுதளிக்கிறான். நான் செத்தாலும் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி மறுதளிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை நேசித்தார், ஆண்டவர் மேலே கிருபை வைத்தார், அவனை பலப்படுத்தினார், மறுபடி போயிட்டு பிள்ளைன்னு சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு அதே போலதான் உங்களை எத்தனை பேர் விட்டுட்டு போனாலும் கடைசி பறிந்து நம்மோடு கூட இருக்க போகிறது கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால மனுஷனை நம்பி வாழக்கூடாது, மனுஷனை நம்பி ஊழியம் செய்யக்கூடாது, மனுஷனை நம்பி கை வேலையை செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய தொழிலையும் அப்படித்தான், நிறைய மனுஷங்களை நம்பித்தான் நம்முடைய தொழில்கள் வேலைகள் நட்டத்தில் போகுது. மனுஷனை நம்பி தொழில் செய்யாதீங்க, கர்த்தரை நம்பி தொழில் செய்யுங்க. பேதுருவும் அப்படித்தான், மனுஷனை நம்பி வாழ்ந்து தன்னுடைய அனுபவத்தை நம்பி வாழ்ந்து ஒரு பிரயாசமும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. கடைசியில் சொல்றான், நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், என்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நான் உழைச்சேன், இன்னைக்கு ஒன்றுமே அகப்படலை, ஆனால் இப்போ உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடும் பொழுது 2 படகு நிறைய தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிக்கிறீங்க? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். மனுஷனை நம்பாதீங்க, உங்களுடைய உறவினர்களை நம்பாதீங்க, நண்பர்களை நம்பாதீங்க. யாரா இருந்தாலும் அவங்கள நம்புகிறத விட கர்த்தர் ஒரு படி மேலே வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் எல்லா தாழ்மையில இருந்தும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, இயேசுவையே இந்த நிலைமையில விட்டாங்கண்டா நம்மளை கைவிடுறது எம்மாத்திரம். அதனாலதான் நாங்கள் மனுஷனை நம்பி வாழக்கூடாது. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். இயேசு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். 2 கிழமைக்கு முன்னுக்கு நான் பேசினேன், யோசேப்பு விற்கப்பட்டவன் அல்ல, தேவனுடைய நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க சும்மா இந்த உதயபுரத்துக்குள்ள வரல, நம்மளை சும்மா இந்த சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மளை இந்த இடத்துல அனுப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய வீடு இங்க இல்லை, அழியாத வீடு நமக்காக அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நித்திய வீடு நமக்காக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பூமியில அவருடைய நோக்கம் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய வீட்டை விட்டு தேவன் நம்முடைய பிள்ளைகளாகி நம்மளை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அப்ப நாங்க அனுப்பப்பட்டவர்களா இருக்கிறோம், அனுப்பப்பட்டவங்களா இருக்கிறோம். அப்ப இப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோட கூட
நான் மரியாளுடைய வயிற்றில் பிறந்தவர் அல்ல, அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதே போல தேவன் இந்த உதயபுரத்துக்குள்ள இந்த சபையில உங்களை அனுப்பி இருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம், திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக உங்களையும் என்னை அனுப்பி இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அனுப்பின ஆண்டவரை நம்பி நீங்க இருக்கும் பொழுது, அனுப்பின காரியங்களை தேவன் என்ன நோக்கத்துக்காக உங்களை இந்த கிராமத்துக்கு அனுப்பினாரோ, இந்த உதயபுரத்துக்கு அனுப்பினாரோ, இந்த சபையில கொண்டு வந்து விட்டாரோ, அந்த நோக்கத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு நிச்சயமா நிறைவேற்றுவார், நிச்சயமா நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப வேதத்துல இயேசுவே சொல்றார் பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுல பாத்தீங்கன்னா லூக்கா 11:31 சொல்லுது, சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். லூக்கா 11:32 சொல்லுது, ஜோனாவிலும் பெரியவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அதே வசனங்கள் லூக்கா 1:28 சொல்லுது, அந்த தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்றான், கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அந்த வசனங்கள்லாம் நீங்க கொப்பியில மார்க் பண்ணி வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஜோவான் 8:29, லூக்கா 11:31, 32, லூக்கா 1:28 அந்த தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்றான். இது எப்படி ஆகும்னு அவள் கேட்கிறாள். அவன் தேவதூதன் சொல்ற, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அவளோடு கூட இருந்ததுனால, பரிசுத்த ஆவியின் அவர் மேல நிழலிட்டதால ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள். இயேசு என்ற ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்ப இன்றைக்கு ஆண்டுடைய கிருபை என்ன செய்து, அவருடைய கிருபை என்ன செய்து உங்களுக்கு சகல பாதுகாப்பையும் உங்களுக்கு அருளுகிறது. அவர் உங்களோடு கூட இருக்கிறதுக்கான பலன் அருளுகிறது ஆண்டருடைய கிருபை தான். அதே போல மத்தேயு 12:6 சொல்லுகிறது. மத்தேயு 12:6, மத்தேயு 12:6 எடுத்து வாசிங்க. மத்தேயு 12:6, தேவாலயத்திலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் வசனம் இருக்கு பாருங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவர் சாலமோனிலும் பெரியவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அவர் ஜோனாவிலும் பெரியவரா இருக்கிறார். அவர் தேவாலயத்திலும் பெரியவரா இருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் நிறைய மதம் மார்க்கங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு அவங்களுடைய ஆலயம் மிகப்பெரியதாக தெரியும். நிறைய பேர் அவங்களுடைய ஆலயத்திலேயே விக்கிரகமாக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஆலயத்தை பார்த்து நாங்கள் இங்கே ஆண்டவர் ஆராதிக்க வரலை. இந்த வரும்பொழுது ஆலயம் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது. நாங்கள் எங்கே கூடுனாலும் அங்கே கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நாங்கள் குடிசையில் இந்த இடத்துல ஆண்டவர் ஆராதிக்கும் போதும் அங்கே கர்த்தர் இருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் இருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் அங்கேயும் கர்த்தர் இருப்பார். நாங்கள் குடிசையில் ஆராதிச்சாலும் கர்த்தர் அங்கேயும் இருப்பார். கோபுரத்தில் ஆராதிச்சாலும் கர்த்தர் அங்கேயும் இருப்பார். நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்க, பெரிய கோபுரத்தை கட்டினோம் அங்கேயும் ஆண்டவர் இருக்க மாட்டார். எங்கே நாங்கள் ஆராதிச்சாலும் ஆண்டு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது அல்ல, ஆலயமாகிய நமக்குள்ள அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கட்டிடம் ஆலயம் அல்ல, நாங்க தான் ஆலயமா இருக்கிறோம். நாங்க தான் ஆலயமா இருக்கிறோம். அப்ப வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கண்டா இன்னொரு வசனத்துல இருக்குது. மாற்கு 13வது அதிகாரம் 21வது வசனம். மாற்கு 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கடைசி நாட்கள்ல நிறைய கள்ள உபதேசிகள், போதகர்கள் சொல்லுவாங்கன்னா, ஏசு இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, அந்த ஆலயத்துக்கு வாங்க, இந்த ஆலயத்துக்கு வாங்க, இந்த சுவிசேஷ கூட்டம், அந்த சுவிசேஷ கூட்டம், அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, அந்த வானத்தில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார்னு சொல்லி நிறைய கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்களாம். அந்த வசனத்தை வாசிங்க. கடைசி நாட்களில் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் எவனாகிலும் சொன்னால் நம்பாதையுங்கள். அப்ப யாராச்சும் ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் சொன்னா என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. இயேசு எங்கே இருக்கிறார் என்றால் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக அவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். இன்னொரு 4 வசனங்களை பார்ப்போம், நீங்க நோட் பண்ணுங்க. செப்பனியா 3:17, செப்பனியா 3:17, செப்பனியா 3:15 வரைக்கும், செப்பனியா 3:15 வரைக்கும் எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்ப நீங்க இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லிதான் ஜெபிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உபத்திரவங்கள், துன்பங்கள், நிறைய தீங்குகள், நிறைய மனுஷங்க உங்களுக்கு எதிராக எழும்பலாம், உங்களுக்கு எதிராக பேசலாம். உங்களுடைய வாய் சொல்லணும், நான் இனி தீங்கை காண்பதில்லை.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஏன் நான் தீங்க காண மாட்டேன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தீங்கை காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை நான் இனி காண மாட்டேன். இன்று வந்த துன்பம் இனி என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா வராது. என்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வெளிப்பாடு மிகவும் முக்கியம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவரை எங்கே போயிட்டீங்கன்னு கேட்குறோம், ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்குறோம். நம்மளை கைவிடக்கூடாதுன்னு தான் சிலுவையில் இயேசுவை ஆண்டவர் கைவிட்டார். இயேசு சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை லாமா லாமா சபக்தானின்னு கேட்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதம் 22:1 சொல்லுது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு சொல்றதுக்கு முன்னுக்கே தாவீது அங்க தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். இதை இயேசு சும்மா சொல்லலை, எழுதப்பட்ட வசனத்தை பேசுறாரு. இயேசு சும்மா சிலுவையிலிருந்து 7 வார்த்தையை பேசல. 7 வார்த்தைகளும் அங்கே ஏற்கனவே தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட வார்த்தைகள். சங்கீதம் 22:1 தான் இயேசு சொல்றார் சிலுவையில் இருந்து கொண்டு. அப்படிப்பட்ட ரீதியிலையும் அவர் வசனத்தை பேசுறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் வசனங்களை அறிக்கை செய்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க வசனத்தை அறிக்கை செய்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நான் அடிக்கடி போதிக்கிறது, ஏன் ஆண்டவர், நான் எதுக்காக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தாரு? ஏன் சாபத்தை அவர் சுமந்து கொண்டாரு? நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி, நாங்கள் ஆசீர்வாதமாக வாழும்படிக்கு அவர் சாபத்தை சுமந்து கொண்டார். நாங்கள் ஜீவனோடு வாழும்படிக்கு அவர் மரணத்தை சுமந்து கொண்டார். நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படிக்கு அவர் பாவத்தை சுமந்து கொண்டார். நாங்கள் ஐஸ்வர்யவான வாழும்படிக்கு அவர் தரித்திரன் ஆனார். நாங்கள் சுகத்தோடு வாழும்படிக்கு அவர் வியாதியை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் பலனோடு வாழும்படிக்கு அவர் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல இந்த வசனம் சொல்லுகிறது, அதே போல நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் சமாதானத்தோடு வாழும்படிக்கு அவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல சமாதானத்தை இழந்தார், அமைதி இழந்தார். நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழும்படிக்கு சிலுவையில் அவர் தலை குனிந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழணும். கிறிஸ்தவன் கடங்காரருக்கு முன்னுக்கும் எஜமானனுக்கு முன்னுக்கும் மற்றவனுக்கு முன்னுக்கு தலை குனிந்து வாழக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழணும். அதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் தலை குனிந்தார். அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அப்போ இதை நாங்கள் இதை புரிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ செப்பனியா சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காண மாட்டாய், ஏண்ட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எரேமியா 20:11 வாசிங்க. எரேமியா 20:11. இன்னொரு ஆள் ஏசாயா 61:1 எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 20:11 இதை நாங்கள் பார்த்து முடிப்போம். எரேமியா 20:11. எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோமோ? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சையை அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் பராக்கிரமசாலி. அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால நம்மளை துன்பப்படுத்த நினைக்கிறவங்க அவங்களால நம்மளை துன்பப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்றைக்கு உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறவங்க அவங்க தான் அவமானப்பட்டு போவாங்க. உங்களை குற்றப்படுத்த நினைக்கிறவங்க அவங்க தான் குற்றப்படுத்த போவாங்க. உங்களை வெட்கப்படுத்த நினைக்கிறவங்க அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அவங்களுக்கு தான் இலச்சை உண்டாகும், உங்களுக்கு இலச்சை உண்டாகாது. அப்போ உங்களுடைய வாயத்திலிருந்து நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? எல்லாரும் என்னையத்தான் கேவலப்படுத்த, அப்படி சொல்லக்கூடாது. யாரும் உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாம், ஆனால் முடிவில் நான் நீதிமான், ஆண்டவர் என்னையை கனப்படுத்துவார். என்னை அவமானப்படுத்த நினைக்கிறவன் தான் அவனுக்கு தான் எனக்கு செய்ய, அவன் என்ன நினைக்கிறானோ எனக்கு எதிராக செய்கிறவனுக்கு தான் அதனுடைய வினை அமையும். கர்த்தர் என்னை தொடர்ந்து உயரங்களுக்குள்ள கொண்டு போய் கொண்டே இருப்பார். யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்தாங்க, கடைசியில் அவங்களுக்கு தான் தீமை உண்டாகுச்சு. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததால யோசேப்புடைய வாழ்க்கையில சகோதரர் செய்ய நினைத்த தீமையை கர்த்தர் நன்மையா மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால
நிறைய பேர் உங்களை துன்பப்படுத்த நினைச்சாலும், அவமானப்படுத்த நினைச்சாலும், வெட்கப்படுத்த நினைச்சாலும், இலச்சையை உண்டு பண்ண நினைச்சாலும் எதுவுமே உங்கள் மத்தியில் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். எதனால வாய்க்காதே போகும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 12வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுதலை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்க. பிரச்சனையை நினச்சி புலம்பாதீங்க. பிரச்சனையை அவர் மேலே வச்சு விட்டு, பாரத்தை அவர் மேலே வச்சு விட்டு நீங்கள் சந்தோஷமா ஆண்டவரை பாடி துதிங்க. இதுதான் இந்த வசனம் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு தெளிவாக வாசித்து பாருங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விட்டு, உங்கள் மேலே நிறைய பேர் உங்களுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. வேத வசனம் சொல்லுது, உங்களுடைய பாரங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே இறக்கி வைத்து விட்டு நீங்கள் கர்த்தரை பாடி கொண்டாடுங்க, கர்த்தரை துதித்து கொண்டாடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, பொல்லாதவர்களின் கையிலிருந்து கர்த்தர் என்னை தப்பு வைத்திருக்கிறார். நடக்கிறதுக்கு முன்னுக்கே சொல்லுங்க, நடக்கிறதுக்கு முன்னுக்கே சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக வருகிற எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலிருந்தும் கையிலிருந்தும் ஆண்டவர் என்னையை தப்பு வைப்பார். எல்லா பொறாமைக்காரருடைய கண்களில் இருந்தும் ஆண்டவர் என்னையை தப்பு வைப்பார். ஆண்டவர் விடுவிப்பார். அதான் சொல்றாங்க, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவினுடைய கைக்கும் நிச்சயமா அவர் என்னை விடுவிப்பார். தானியேல் 3:17 சொல்லுது, நிச்சயமா என்னையே விடுவிப்பார். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகு அந்த அக்கினி சூழலில் இருக்கிறாங்க. அந்த ராஜாவோட கண்ணுக்கு 4வது ஒருத்தர் தெரிகிறாரு. யார் அது? கர்த்தருடைய தூதனானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெரிகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாச கண்களை திறந்து பார்க்கணும். அந்த தோத்தான்ல பார்த்தாங்க, கேயாசியும் எலிசாவும் பார்த்தாங்க. எலிசா அந்த கேயாசினுடைய கண்களை திறக்கும்படிக்கு ஆண்டவரை உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. அங்கே 1000 தேவதூர்கள் அங்கே சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் கண்களை திறந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நிறைய பேர் உங்களை விட்டு ஓடி போகலாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? கடைசியாக ஏசாயா 61:1 சொல்லுது, ஏசாயா 61:1 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என்னை அனுப்பினார். இதே வசனத்தை இயேசு லூக்கா 4வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் பேசுகிறார், 17வது வசனத்தில் பேசுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என்னை அனுப்பினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நோக்கம் என்னென்றா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார். என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னார். எதனால நான் இப்படிப்பட்ட சத்தியங்களை பேசுகிறேன்டா, ஆண்டவர் எனக்கு சொன்ன ஊழியத்தை நான் தான் செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார், இந்த உதயபுரத்தில், இந்த உன்னுடைய கிராமத்தில் இருக்கிற தரித்திரம், நிச்சயமாக உன்னை கொண்டு நான் அந்த தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நிறைய பேருடைய வாய், பொல்லாத வாயை உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் மாற்றுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு என்னுடைய பிரசங்கம் இருந்து கொண்டே இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், என்னுடைய பிரசங்கத்தில் எப்பயுமே இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து இருந்து கொண்டே இருக்கும், விசுவாசத்தை குறித்து இருந்து கொண்டே இருக்கும், கிருபையை குறித்து இருந்து கொண்டே இருக்கும், ஐஸ்வர்யமாக்குகிற தேவனை குறித்து இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி. இதுதான், யார் எனக்கு எதிராக வந்தாலும், யார் எனக்கு எதிராக பேசினாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னையை வெட்கப்படுத்த நினைக்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க, என்னையை துக்கப்படுத்த நினைக்கிறவங்க தான் துக்கப்பட்டு போவாங்க. நானோ கர்த்தருடைய சமூகத்தில், நான் கர்த்தருடைய ஒலிவ மரத்தை போல நான் நாளுக்கு நாள் செழிப்பாகி கொண்டே போவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ நான் ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்போ ஏசாயா 61 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இன்றைக்கு அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதற்காக உங்களுக்குள்ளே இருக்கிறார்? சத்தியத்தை போதிக்கும்படிக்கு இருக்கிறார், உங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்தும்படிக்கு இருக்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தும்படிக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறேன்? உங்களுடைய ஆத்மாவை தேற்றும்படிக்கே இருக்கிறார். இந்த ஊழியக்காரன் மூலமாக இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவை தேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, சில பிரசங்கங்களை கேட்கும் போதெல்லாம் நமக்கு பயம் வரும். ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சில பிரசங்கங்கள் மூலமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் எடுத்து போட்டு நமக்கு சமாதானத்தை தந்து கொண்டிருக்கிறார், சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கிறார்.
நம்ம எரேமியால படித்தோம், உங்களுடைய பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே வைத்திருங்க, எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மேலே வைத்திருங்க, நீங்கள் பாடி கொண்டாடுங்க, பாடி கொண்டாடுங்க, துதித்து கொண்டாடுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் பொல்லாதவரின் கையிலிருந்து என்னை தப்புவித்தார், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகின்றது, கர்த்தருடைய கரம் என்னை நடத்துகின்றது, என்னை நடத்துகின்றது. இதை நீங்கள் தினந்தோறும் சொல்லணும். எதனால சனி ஞாயிறெல்லாம் நான் இந்த ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கணும்டா, உங்களுடைய வாய்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசணும், கேட்கிற பிரசங்களை நீங்கள் பேசணும். அந்த சொன்னேனே, போன கிழமை அஞ்சு ஒரு காரியத்துக்கு நாங்கள் கூடியிருந்தோம், அந்த இடத்துல நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசினேன். எலிசபெத்து மரியாதை எப்படி பேசினாங்க, ஒரு பெண் எப்படி பேசணும்னு நான் பேசினேன். ஆனால் அது முடிஞ்ச பிறகு அதே சில வாய்கள்லேருந்து தவறான வார்த்தை வந்துச்சு, அவங்க பேசினபடியே நடந்துருச்சு, அவங்க சர்வசாதாரணமாக பேசினபடியே நடந்துருச்சு. மிகவும் நீங்கள் எச்சரிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், மிகவும் எச்சரிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். கேட்கிற வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே வார்த்தையை நீங்கள் பேசணும். இந்த இடத்துல நான் சும்மா டைமை போக்குறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணலை, உங்களுக்கு போன கிழமை அது விளங்கி இருக்கும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அந்த பலனை புசிப்பான். நீங்கள் எதில் பிரியப்பட போகிறீங்க? இன்றைக்கு நான் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தந்தேன். என்னத்தை கற்றுத்தந்தேன்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு சொல்கிறார், இயேசு சிலுவையில் இருந்து கொண்டு சொல்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு குழியில் இருக்கும்போதும் கர்த்தர் இருந்தார். 4 தடவை சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால, அவன் மேலே கிருபை வைத்தபடினால சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். இன்றைக்கு உலக மனுஷர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களை பெரிதாக பார்க்கலாம், அவங்களை எல்லார காட்டிலும் கர்த்தர் பெரியவர். மனுஷனை நம்பி வாழாதீங்க. கடைசி வரைந்து உங்களோடு இருக்க போகிறது கர்த்தர் மாத்திரம்தான். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினா அவர் வாக்கு மாறாதவர். அப்போ இன்றைக்கு தெளிவாக நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இந்த உலகத்தில் ஏன் உங்களை இந்த உதயபுரத்தில் வைத்திருக்கிறாருண்டா, உங்களை சாபத்தை பேசும்படிக்கு வைக்கலை, நீங்கள் ஆசீர்வாதத்தை பேசணும். மரணத்தை பேசும்படிக்கு வைக்கலை, நீங்கள் ஜீவனை பேசணும். யாராச்சும் ஐயோ எங்களுடைய தாய்க்கு சுகம் இல்லை, வியாதியாக இருக்கிறாங்க, பலவீனப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்களே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். நீங்களே பிணியாளிகளை ரட்சிக்கும்படி நீங்கள் கைகளை நீட்டி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அதே போல சர்வசாதாரணமாக மரணத்தை பேசிடக்கூடாது, வியாதியை பேசக்கூடாது, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு வாயில சர்வசாதாரணமாக பேசிடக்கூடாது. அது அப்படியே ஆகும். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ, நாங்கள் போன கிழமை அதைத்தான் பார்த்தோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படியே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அடுத்த கிழமை நாங்கள் தொடர்ந்து நிறைய காரியங்களை, மிகுதியான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இதை பற்றி நாங்கள் நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு புதிதான ஒரு காரியத்தை பேசினார், புதிதான ஒரு வெளிப்பாடுகள் ஆண்டு பேசினார். நாங்கள் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் இந்த இடத்துல வந்தாக்களுக்கு நான் மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். செப்பனியா எரேமியாவில் நான் உங்களுக்கு சொல்லித்தந்த வார்த்தைகளை வீட்டில் போயிட்டு கட்டாயம் நீங்கள் படிக்கணும். ஆழமாக அந்த வார்த்தைகளை இந்த கிழமை முழுக்க நீங்கள் திருப்பி தியானிங்க, திருப்பி நிச்சயமாக நீங்கள் தியானிங்க. தேவன் அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் திறந்து தருவார். வானத்தின் பனகளிகன ஆண்டவர் திறப்பார். உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணி பிசாசு போட்டு வைத்திருக்கிற சகல கன்னிகளையும் தேவன் நிர்மூலமாக்குவார், நிச்சயமாக நிர்மூலமாக்குவார். நீங்கள் இதை அசட்டை பண்ணாமல் நீங்கள் செய்வீங்களா இருந்தால் நிச்சயம் அற்புதத்தை காண்பீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து நிச்சயம் உங்களை விடுவிப்பார். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மன்பையே நம்பியிருப்பேன். இரக்கத்தில் ஐஸ்வரம் இந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே சிறிது நேரம் உம்முடைய வார்த்தைகளை கேட்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, துதிக்க, பாட தந்த சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறதும் உம்முடைய கிருபையாக இருக்கிறது. அப்பா, இன்றைக்கு நீங்கள் எங்களோடு தெளிவாய் பேசுனீங்க. யோசேப்பு ஏதோ பரிசுத்தவானா இருந்ததனால் அல்ல, நீர் அவர் மேல் கிருபையுள்ளவராக இருந்தபடியினால் அவனுக்கு மேல் வர வேண்டிய தண்டனையை அந்த ஆட்டுக்கடா சுமந்து தீர்த்ததினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தீங்க. அவனை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்தீங்க, தப்புவித்தீங்க. அதே போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ஏதோ நல்லவர்களா என்றதால் அல்ல, நாங்கள் ஏதோ வல்லவர்களால் என்றதால் அல்ல, பரிசுத்தவான்கள் என்றதால் அல்ல, நாங்கள் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காக பலியானார். அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் பரிசுத்தவானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் சுகமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவர், இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய நாங்கள் ரோமர் 1 நாங்கள் பார்த்தோம். ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறதுனாலே எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தரித்திரம், குறைவுகள், பஞ்சம், பசி, பட்டினி எது இருந்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் இருப்பதற்கு நாங்கள் அதற்கான அதிகாரத்தை நாங்கள் மறுக்கிறோம். எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடிப்போக கடவுது. விசேஷமாக நாங்கள் அந்த தாயாருக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, அவர்கள் தூர இடத்திலே அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், அந்த இடத்துல அவர்களோடு இருக்கிற நபரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே பூரண சுகம் உண்டாவதாக. சுவாமி, அந்த பெரும்பாலும் ஸ்திரிக்கு சுகத்தை கொடுத்த அதே ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படிக்காக ஜெபிக்கிறோம், அற்புதங்களை செய்ய வேண்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் உண்டாவது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இப்போ எழுதியிருக்கிற வார்த்தைகளை செய்து முடிக்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. அவர்கள் படுக்கையை விட்டு எழுந்து அதி சீக்கிரத்தில் இந்த இடத்துக்கு வருவார்களாக நாங்கள் முகமுகமாய் காண தேவன் கிருபை செய்யுங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு தேவைப்படுகிற எல்லா பொருளாதார செலவுகளையும் என் ஆண்டவர் சந்திங்க. அடுத்த கிழமை வந்து அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக என் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக எங்களுடைய விசுவாசிகளுடைய வாயை உடைய கரத்திலே தருகிறேன். அநேக வாயின் வார்த்தைகளினாலே வியாதி, வறுமைகள், வேதனைகள் இன்றைக்கும் எங்களுடைய சபை விசுவாசிகளுக்குள்ளே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய பிள்ளைகள் ஞானம் விளங்க தங்களுடைய உதடுகளை திறக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தங்களுடைய உதடுகளை ஞானம் விளங்க திறக்கட்டும். நீங்கள் தாமே அவருடைய நாவுக்கு காவல் வைங்க. அவருடைய நாவுகளில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் என்ற சரியான வெளிப்பாட்டை கொடுங்க சுவாமி. அது மாத்திரமில்லாமல் இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எந்த மனுஷர்கள் எங்களை விட்டு போனாலும் நீர் எங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பீர். எங்களை இலட்சிக்குள்ளே கொண்டு போகிற எல்லா மனுஷருடைய கண்களிலிருந்து எங்களை தப்புவித்து நீர் எங்கள் தலையை நிமிர்த்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் குறுகுவதில்லை. கர்த்தருடைய கையில் இருக்கிற நாங்கள் நிச்சயமாய் குறுகுவதில்லை என்றால் எங்களுடைய தேவனுடைய கரம் குறுகினதல்ல, தேவனுடைய கரம் உயர்த்துகிற கரமாக இருக்கிறது. தேவன் வாளாக்குகிறவர் அல்ல, தேவன் தலையாக்குகிறவராக இருக்கிறீங்க. தேவன் எங்களை கீழாக்குகிறவர் அல்ல, நீர் எங்களை மேலாக்குகிறவராக இருக்கிறீங்க சுவாமி. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் பேச நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர் இந்த இடத்துல இந்த நாள் முதற்கொண்டு இனி வரப்போகிற காலங்கள், நாட்களே இவருடைய கையின் பிரயாசங்களே பெரிய பெருக்கம் உண்டாவதாக. இவர்களுக்கு எதிராக எழும்புகிற மனுஷர்கள் காரியங்கள் வாய்க்காதே போவதாக. என் ஆண்டவர்களை வெட்கப்படுத்த நினைக்கிற மனுஷருக்கு முன்பாக இவர் ஒவ்வொருடைய தலையை நிமிர பண்ண வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாம் அனைவருமாய் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.